1/10/2025 2/10/2025 இந்த 2 நாள் ஆய்வு மேற்கொண்டதில் 1945 விதிமீறல்கள் அந்த 1945 கீழ் இந்த விதிமீறல்கள் இருப்பது கண்டறியப்பட்டு அந்த கோல்ட் சிரப் பேட்ச் நம்பர் SR13 உள்ளிட்ட 5 மருந்துகள் அவசரமாக பகுப்பாய்வுக்காக கொண்டு வரப்படுகிறது. சென்னைக்கு கொண்டு வரப்பட்டு ஆய்வு மேற்கொண்டதில் அதுல இந்த டையத்திலின் கிளைகான் என்கின்ற ஒரு உயிர்கொல்லி நச்சு வேதிப்பொருள் 48.6% இருப்பது கண்டறியப்படுகிறது. இது கண்டறியப்பட்ட உடனே இது வேதிப்பொருள், இதனால் உயிருக்கு ஆபத்து என்பது கண்டறியப்பட்ட உடனே மேற்கூறிய நிறுவனத்திடமிருந்து ஒடிசாவுக்கும் புதுச்சேரிக்கும் இந்த மருந்துகளை அனுப்பியிருக்கிறது தெரிய வருது. இந்த புதுச்சேரி ஒடிசா இந்த மருந்தை உட்கொள்ள தொடங்கி இருந்தாங்கன்னா அங்கேயே இந்த குழந்தைங்களுக்கு உயிர் பாதிப்பு ஏற்பட்டிருக்குங்கிற அந்த கவலையில இதெல்லாம் யார் பண்ணணும்? ஒன்றிய அரசாங்கத்தின் மருந்து கட்டுப்பாட்டுத்துறை பண்ணணும். ஆனாலும் நம்முடைய மாநில அரசின் மருந்து கட்டுப்பாட்டுத்துறை உடனடியாக ஒடிசா புதுச்சேரி மாநிலங்களுக்கு கோல்ட்ரிப் மருந்து தகவல் அவங்களுக்கு உடனடியாக சொல்லி இது நீங்க பயன்படுத்தாதீங்கன்னு சொல்லி தகவல் அனுப்புறோம். இந்த சர்ச்சைக்குரிய மருந்தை பற்றிய விவரங்கள் எல்லா மருந்து ஆய்வாளர்களுக்கும் தெரிவிக்கப்பட்டு 2/10/2025 அன்றைக்கு கோல்ட்ரிப் சிரப் முடக்கம் செய்யப்பட்டது. முடக்கம் செய்யப்பட்டது மட்டுமல்ல, அந்த ஸ்ரீசன் பார்மசூட்டிக்கல் தயாரிக்கிற எல்லா மருந்தும் ஏறத்தாழ 126 மருந்த அந்த கம்பெனி தயார் பண்றாங்க. எல்லா மருந்துமே அன்னைக்கு முடக்கம் செய்யப்படுகிறது. மருந்து ஆய்வாளர்கள் குழு மேற்கொண்ட தொடர் ஆய்வில் 1/10, 2/10 ஆகிய இந்த 2 நாட்களில் இந்த விதிமீறல்கள் இருக்கிறது என்பதாலும் இந்த மருந்தில் டையத்திலின் கிளைகால் என்ற நச்சு வேதிப்பொருள் கண்டறியப்பட்டதாலும் 3ஆம் தேதியே 1-2 இந்த விரிவான ஆய்வு 3/10/2025 அன்று ஸ்ரீசன் பார்மசூட்டிக்கல் நிறுவனத்திற்கு பொது நலன் கருதி மருந்து உற்பத்தியை உடனடியாக நிறுத்த ஸ்டாப் புரொடக்ஷன் ஆர்டர் பிறப்பிக்கப்பட்டு அந்நிறுவனம் அதிகாரிகளால் மூடப்படுகிறது. 1ஆம் தேதி தகவல் வருது. தகவல் வந்த உடனே இந்தியா முழுக்க யார் இந்த மருந்து வாங்கினாங்களோ அவங்களுக்கெல்லாம் தகவல் அனுப்பப்பட்டு இந்த மருந்து பயன்படுத்தப்பட வேணான்னு சொல்லுது. தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த மருந்து கடையிலையும் இந்த மருந்து விற்கக்கூடாதுன்னு தடை விதிக்கப்படுது. இதை தாண்டி 2 நாட்களில் நடைபெற்ற இத்தனை சம்பவங்கள். இது 3ஆம் தேதியே அந்த ப்ரொடக்ஷன் ஆர்டரை உடனடியாக ஸ்டாப் ப்ரொடக்ஷன் ஆர்டர் கொடுத்து கம்பெனியை மூடுறோம்.